தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. ரோமர் 10ஆம் அதிகாரம் 9வது வசனம் என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழும்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். எப்படி ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட முடியும் என்பதை பவுல் இங்கு சொல்றார். இயேசுவை வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோர்ந்து எழும்பினார் என்று உன் இருதயத்தில விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அப்ப இப்படி ஒரு மனுஷன் செய்யணும்டா அவன் முதலாவது தெய்வத்தை அறிந்திருக்க வேண்டும். இயேசு யார் என்பதை அறிந்திருக்க வேண்டும். இயேசு ஏன் வந்து மரித்தார், பாடுபட்டார், உயிர்த்தெழுந்தார் என்பதை அறிந்திருக்க வேண்டும். அப்படி அறிகிறவன் தான் அவரை விசுவாசிக்க முடியும், வாயினால் அறிக்கை செய்ய முடியும், இருதயத்துல விசுவாசிக்க முடியும். அப்படி வாயினால் அறிக்கை செய்து இருதயத்துல விசுவாசிக்கும் போது அது அவனுக்கு ரட்சிப்பை கொண்டு வரும். இயேசுவை, வேற எந்த தெய்வத்தையும் அல்ல, புனிதர்களை அல்ல, மரியாதை அல்ல, யோசேப் அல்ல, மற்ற காரியங்களை தெய்வம் என்று சொல்லுகிற காரியங்களா அல்ல, இயேசுவை மட்டும். அப்ப இந்த இயேசுவை ஒருவன் தெரிந்திருக்க வேண்டுமானால் இயேசுவை அறிந்திருக்கிற நானும் நீங்களும் எழும்பி காரியங்களை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டு. புறப்பட்டு போங்கன்னு ஆண்டவர் சொல்றார். புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை அறிவிங்கன்னு சொல்றார். அப்ப புறப்பட்டு போக மாட்டோம், சுவிசேஷத்தை அறிவிக்க மாட்டோம். மற்றவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். ஆனா இங்க என்ன நடக்கிறது என்றால், ஒரு ஊழியம் செய்கிறவங்க, ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசியை போய் விசாரிக்கிறதே அரிதான ஒரு காரியமா இருக்கு. ஒரு ஊழியக்கான விசுவாசிகளை தேடி போய் அவனை விசாரிக்கிறது, கவனிக்கிறதே அரிதான ஒரு காரியமா இருக்கேக்க, எங்க அவிசுவாசியை தேடி நாங்க போறோம்? இது முதலாவது ஒரு கேள்வி. இரண்டாவது, எங்களுடைய வேலைகள், காரியங்களை செய்வதற்கே எங்களுக்கு நேரம் இல்லை பிரதர். நாங்க எங்கன்னு போறது, மற்றவங்களை சந்திக்கிறது, இது இன்னொரு ஆக்களோட பிரச்சனை. இன்னொரு ஆக்களோட பிரச்சனை, எப்படி சுவிசேஷத்தை அறிவிக்கிறது, என்னென்று சுவிசேஷம் சொல்றேன்னு தெரியாது. அதுக்கு முதலாவது அவங்களுக்கு சுவிசேஷம் என்னன்னே தெரியாது. இது 20-30 வருஷம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்றவங்களுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள். சுவிசேஷமே சொல்ல தெரியாது, எப்படி நடத்துறது? அவங்க கேள்வி கேட்டு அவங்களுக்கு வேதத்தின் பதில் சொல்ல தெரியாது. அப்ப 30 வருஷம், 20 வருஷம், 15 வருஷம், 5 வருஷம் நீ என்ன செய்த? ஏன் வேதத்தை படிக்காம வாழ்ந்த? ஏன் வேதத்தை நீ தேடல, தியானிக்கல? ஆண்டவர் அழைக்கும் போது சொல்லுகிறார்களா, உலகத்துக்கு நீங்க தான் வெளிச்சம், நீங்க தான் உப்பு, நீங்க தான் மலை மேல் உள்ள பட்டணம், நீங்க தான் உலகத்துக்கு சுவிசேஷம் சொல்லணும், அறிவிக்கணும், தாளந்துகளை புதைச்சு வைக்காதீங்க, சீசராக்குங்க, ஞானஸ்தானம் கொடுங்க, சத்தியத்தை சொல்லுங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. இல்ல, ரட்சிக்கப்பட்டு இவ்வளவு காலம் வாழ்ந்திரு எங்களுக்கே சுவிசேஷம் தெரியலன்னா எப்படி என் ஆண்டவருடைய சித்தம் நிறைவேறும்? ஒரு பரிதாபமான நிலைமையில கிறிஸ்தவம் போய்கொண்டிருக்கிறது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை வாரம் கூடுறோம், ஏதோ 2 பாட்டை பாடுறோம், ஜெபிக்கிறோம், ஒரு சின்ன மெசேஜை கேட்கிறோம்,
தின்றோம், குடிக்கிறோம், போறோம். ஐக்கியம் என்று சொல்றோம். இது கிடையாது ஐக்கியம். ஆண்டவரோட நெருங்கி ஜீவிக்கிறதான் ஐக்கியம். ஆண்டவர்ல இன்னும் அறிஞ்சு அவருக்குள்ள வளர்கிறது, அவருக்குள்ள வேறு ஒன்றுகிறது, அன்பு கூறுகிறது தான் ஐக்கியம். அப்படி ஆண்டவரோட வளருகிற, அன்பு கூறுகிற, நிலைத்திருக்கிற, சத்தியத்தினுடைய வாளுகளோட ஐக்கியமாயிருக்கிறது தான் ஐக்கியம். அதான் தேவனுக்கு நேரம் நடத்தும். அந்த ஐக்கியம் தான். ஒரு வடையும் ரோல்ஸையும் சாப்பிட்டு போற ஐக்கியம் தேவனுக்கு நேரம் நடத்தாது. அநேக சபைகள்ல பார்க்கணும். அப்ப என் ஆண்டவரை ஒரு மனுஷன் வாயினால அறிக்கை செய்து இருதயத்துல விசுவாசிக்க வேண்டுமானால் ரட்சிக்கப்பட்ட நானும் நீங்களும் அதற்கு என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? இந்த நாட்கள்ல ஒருவன் ரட்சிக்கப்படுவதற்கு நானும் நீங்களும் எங்களை தேவ சமூகத்துல வைத்து கேட்க வேண்டிய ஒரு கேள்வியாக இது இருக்கிறது. ஆவியானவர் உணர்த்துவாராக, பேசுவாராக. நீ ஆயிலும் அந்த பிழையை செய்யாதபடி தேவனுக்கென்று வாழத்தக்கதான கிருபையை உண்டு பண்ணுவாராக. ஆமென். ஜெபத்தேவைகள், சந்தேகங்கள், கேள்விகள் இருக்குமாயிருந்தால், அல்லது இன்னும் வேதத்தை அறியணும், கற்றுக்கொள்ளணும்னு வாஞ்சை இருக்குமா இருந்தா தாராளமாக நேரம் கொடுக்க நான் தயாரா இருக்கிறேன். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் 0044 78 67 91 62 81. ஆமென்.